கொடுக்குறாங்க. ஆனால் இந்த ஹெல்மெட்டு இதில் கொஞ்சம் சொல்கிறேன் மேடம். மொபைல் சொன்ன தீமையே சொல்லியேன் சொற்பொழியேன். நம்ம யார்கிட்ட சொல்றாங்க ஆக்சிடென்ட் நடந்தா கால் பண்றதுக்கு மொபைல் யூஸ் ஆகுதுன்னு. அந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதே மொபைலால தான் பிரணாவ் சொன்னாங்க. அவங்க சொன்னது கரெக்ட் தான். ரோட்ல போயிட்டு இருக்காங்க பைக்ல போன் பேசிக்கிட்டே போறாங்க. அதனால அவங்களுக்கு பின்னாடி வர வண்டி முன்னாடி வர வண்டி தெரியவே மாட்டேங்குது. அதனால அவங்களுக்கு உயிருக்கு பெரிய ஆபத்து ஏற்படுது. அவங்க சொன்னது 100க்கு 100 உண்மைதான். சரி, ஓகே, நன்றி பற்றி பேச வருகிறார். யாருக்குமா யூஸ் ஆகுது? உங்க குழந்தைங்களை பெற்று நம்ம அம்மாவுக்கு தான் மேடம் யூஸ் ஆகுது. அது எப்படிமா அம்மாவுக்கு மட்டும் சொல்ற? எல்லாருக்கும் தான் யூஸ் ஆகுது. குழந்தைய சாப்பிடாம எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா மேடம்? தெரியாதுமா. முன்னாடி எல்லாம் பொம்மையை கொடுத்து விளையாடுறாங்க. இப்பெல்லாம் கையில மொபைல் போனே விடுறாங்க. புது புது கேம் எல்லாம் வந்து சாப்பிடுறாங்க. அதான் நம்ம அம்மாவுக்கு குழந்தைய புத்தி வச்சுக்கணும் மேடம். மொபைல் போன் நன்மை என கூறி அவரே பிரதிகா என்ன சொன்னாங்கன்னா, மொபைலா குழந்தைங்களுக்கு புத்திசக்தி தருதுன்னு சொன்னாங்க. எனக்கு நன்மையா தெரியல. சரி, ஓகே, நெக்ஸ்ட் தீமையை பத்தி பேச வருகிறார் டி ஆனந்த். குழந்தைகளை சிக்கிய மொபைல் போன்ல எவ்வளவு பிரச்சனை தெரியாதவர்களே. தெரியாதப்பா கொஞ்சம் சொல்ல. குழந்தைகள் மொபைல் பார்க்கறதுனால படிப்பும் வாழ்க்கை சிதற போகுது. குழந்தைகள் மொபைல்ல கேம் விளையாடுறதுனால கண்ணு கெட்டு போகுது, டைம் வேஸ்ட் ஆகுது. அது மட்டும் மூளை பாதிப்பு, புற்றுநோய், அது மட்டும் இல்லாம இந்த காலத்துல கேன்சர் கூட வந்து நடவடிக்கை. நோயெல்லாம் உடனே உடனே சாப்பிட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிட்டு மொபைல் கொடுத்து எல்லாம் அருமையா இருக்கிறாங்க. மொபைல் போன நேரத்துக்கு நம்ம ஆனந்த் என்ன சொன்னாங்கன்னா, மொபைலால வர நோய்கள் சொன்னாங்க. அதுல புரிஞ்சுக்கிட்டா சரி. சரி, ஓகே, நம்ம நன்மையை பத்தி பேசுனதெல்லாம் சொல்லலாம். நம்ம உதயபாலன் என்ன சொன்னாங்கன்னா, மொபைல் நம்ம லைஃப்ல ரொம்ப முக்கியம் சொன்னாங்க. நம்ம யார்கிட்ட என்ன சொல்லணும்னா, ஆக்சிடென்ட் நடந்தா கால் பண்றதுக்கு மொபைலா யூஸ் ஆகுதுன்னு சொன்னாங்க. நம்ம பிரதிகா ஒரே லைன்ல மொபைல் தான் குழந்தைங்களுக்கு புத்துணர்ச்சி தருதுன்னு சொன்னாங்க. இப்ப டிவியை பத்தி பேசுனதெல்லாம் சொல்லலாம். நம்ம சார்ல என்ன சொன்னாங்கன்னா, செல்போன் நம்ம எல்லாரையும் ஊமையாக்கிட்டுன்னு சொன்னாங்க. நம்ம பிரணாம் என்ன சொன்னாங்கன்னா, ஆக்சிடென்ட் நடக்கிறதே மொபைலால தான் சொன்னாங்க. நம்ம ஆனந்த் மொபைலால வர விளைவுகளும் சொன்னாங்க. இப்ப நான்